ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு ஏதோ திருடனை எட்டி பிடிக்க வந்த போலீஸ் மாதிரி எட்டி எட்டி பார்க்குறாரு. என்னப்பா இப்படி அடுத்த வீட்டில் எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறியப்பா, உள்ளே வாப்பான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை உள்ளே கூப்பிட்றாங்க. வாங்கன்னு சொன்ன உடனே சரி பிள்ளையை போய் மேலே கூட்டுவான்னு சொல்கிறாங்க. கவுனிப்பெல்லாம் பலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜர்க்காயிட்டார் நம்ம சேருன்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மீனால கூட்டு வந்து நிற்க வச்சா சந்தோஷமே இல்லைங்க. மூஞ்சு 3 வரையும் போகுது. என்னம்மா அது இப்படி திருப்பிரியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்கியா, நீ வந்து நான் கூப்பிடலங்கிறதுக்காக கோவமாக இருக்கான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து நம்ம மீனாலோட மைண்ட் வைஸ் தப்புன்னு கேப்சர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அட்வைஸ் பண்ணி சரி கிளம்புப்பான்னு சொன்னோடனே சாப்பிட வச்சு கொண்டு போய் கிளம்ப விட்டா நம்ம மீனாள் இருக்காங்களே போகவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னடி அப்பாவுக்கு மறுபேச்சு பேசுகிறேன்னு இந்த அம்மாவை பார்க்கும்போது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை தாங்க ஞாபகம் வருது. கடைசியில் வந்து நீ போ சொன்னால் போகணும், நான் இருக்க சொன்னால் இருக்கணுமா, என் வாழ்க்கை என்ன நீங்களே எட்டி உதைக்கிற பந்தா அப்படின்னு சொல்லி செம்ம கொஷின் கேட்டுச்சு. நல்லா கேட்டாமா, அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சபான்னு திரும்புறாங்க. வேறு லெவலில் இருந்து சீன்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் பண்ணி ஆட்டோவில் ஆந்த வேலை இறங்குது ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க சேரன் வீட்டில். சரின்னு சொல்லிட்டு அண்ணியை நான் ஆரத்தி எடுத்து வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு செல்வி ஆசையாக வந்த பொண்ணை தட்டி விட்டுருச்சு. இந்த பொண்ணு அபசகுணம் பண்ணுறமா வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரியாக்ஷன் இருந்தது. கடைசியில் ஏமா எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கப்புறம் வேற மீனாவை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் கன்றாவியாக இருந்தாங்க, இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ கன்றாவியாக ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏமா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துக்கு ஏறி போச்சே, எப்படி இறக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி ஆண்டிக்கு ஒன்றும் புரியாமல் சரின்னு சொல்லிட்டு விடுங்க, நல்லவங்களாச்சே கஸ்தூரி ஆண்டி, அதனால் கம்முன்னு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.